Enjoyed the show, and hopefully everyone in Tamil Nadu and all over the world enjoys the film this weekend. Being a very happy. Congrats, Thank you. Vikarnan, first film. நான் ஃபோன் எப்படி உள்ள விட்டேன் அப்படின்னு தேங்க்யூ சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்குலாம் படம் பிடிச்சிருக்கோம். பார்த்தீங்களா? பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். நினச்ச மாதிரி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Vanakkam. I don't have words to say. Mask has finally released. It's all yours. Watch it and let us know how you like it. We got nice response for the first day first show. Thank you so much. தேங்க்யூ. எல்லோரும் மாதிரி நானும் வந்து ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்காக வந்தேன். ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லா சீன்ஸ்லையும் முக்கியமான சீன்ஸ்லாம் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. அந்த என்ஜாய் பண்ணுறதே தெரிஞ்சிச்சு. படம் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஹிட்டாகவும் தோணுது. உண்மையிலேயே படம் வந்து ரொம்ப நானும் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ஆடியன்ஸோடு பார்க்குறப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பி. இந்த படம் ஹிட்டாகவும் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். டெஃபினட்டாக ஹிட்டாக இருக்குன்னு தான் தோணுது. ஆண்ட்ரியா மேடத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட ஆக்ட் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்வெஸ்ட் ரெக்கவர் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆக்ட்ரஸ் இருக்காங்க, பியூட்டிஃபுல் கேர்ள் இருக்காங்க. இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விக்ரனோட ஃபஸ்ட்டு ஃபிலிம். இந்த படம் அவருக்கு ஃபஸ்ட் நான் கேட்டு வந்து இந்த படம் எப்படியா ஹிட் பண்ணி வைக்கணும்னு கேட்டேன். டெஃபினட்டாக சொன்னார். டெஃபினட்டாக வந்து அதை உண்மையாக்கியிருக்காரு. இந்த படம் ஹிட்டான படம். உண்மையிலே வந்து நம்ம வெற்றிமாறன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தை இவ்வளோ இன்வால்வ் பண்ணி கடைசி வரைக்கும் நின்று போராடி டைரக்டரோட ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதோட வந்து கவின் சார் இந்த படத்தை வந்து கவின் சிங் வந்து இந்த படம் வேறு ஒரு லெவலில் பண்ணியிருக்காரு. அடுத்த லெவலில் இருக்கார். டெஃபினட்டாக அவருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஃபிலிம் அமையும். தேங்க்யூ வெரி மச். என்னோட விஷுவல்ஸ் பார்த்துட்டு எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. கதை நான் சொல்லிட்டேன்னா ஸ்பாயிலாக இருக்கு ப்ரோ. கதை சொல்லக்கூடாது. பட் ஆக்ட் எல்லா ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. கவின் ஆக்டிங்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாரு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் வச்சு செகண்ட் ஹாஃபை கேல்குலேட் பண்ணாதீங்க. செம்மையாக இருக்குது படம். வந்து பாருங்கள். பிளடி பேக்கர்லாம் கொஞ்சம் மோசமாக போன படம். பிளடி பேக்கர் இந்த படமும் சுமாராக போணுச்சு கவினுக்கு. பிளடி பேக்கர் கிஸ்லாம் சுமாராக போச்சு. நல்லா படமாக பாருங்கள் ப்ரோ. எல்லாம் நல்லா தான் இருக்கும். இந்த படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு சொல்கிறோம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லிட்டா ஸ்பாயில் ஆகிடும் ப்ரோ படம். படத்தில் பிடிச்ச சீன் என்ன சீன்? பெஸ்ட் சீன் என்ன சீன்? கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நிறைய இருக்குது. காமெடி நல்லா ஒர்க் ஆகிடுச்சு. நல்லா இருக்குது. மாஸ்க் உண்மையிலே வந்து மாஸ்க் ரொம்ப நல்லா இருந்தது. ஆஹா ஓஹோ அப்படின்னா இல்லை, படம் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஒரு 2.5 ஹவர் என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. கவின்ட்ட வந்து உண்மையிலே இந்த மாதிரி ஒரு கம்பேக் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கவின் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆண்ட்ரியா சொல்லி ஆகணும். அப்புறம் வந்து நம்ம ஆண்ட்ரியா அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னடா ஒரு கஷ்டப்படுறவன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எனக்கு சேரணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா பார்க்கலாம். என்ன கதை? அதான் போட்டு இந்த ஜிகே படம் பண்ணால மாஸ்க் அந்த மாதிரி ட்ரெண்டில் பண்ணிதான் இது வேறு ட்ரெண்டாக இல்லை, இது வேறு மாதிரி ஒரு ஜானரில் மாஸ்க்குன்னு ஒரு வச்சு அதை மாஸ்க்கை வச்சு என்ன நம்ம நார்மலாக போய் நம்ம திருடுறதுக்கும் அடுத்த வீட்டில் மாஸ்க் போட்டு திருடுறதுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. அதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப உண்மையிலே கவின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இதில் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து ஆல்ரெடி அவர் லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் பார்த்துருப்போம். அதை ஒரு படி மேலே போய் மக்களுக்கு இந்த ஜென்ரேஷன் மக்கள் புரியுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். இந்த படத்தோட காமெடி இதெல்லாம் எப்படி? காமெடி எங்கேயுமே இல்லையா. காமெடின்றது அங்கங்கே தான் சின்ன காமெடி தான். நம்மளே சிரிச்சிக்கணும், அவ்வளோதான். இது காமெடி தான் அப்படின்ட்டு. ஆனால் ஓகே, காமெடின்றது ஃபுல்லாக டச்சப் பண்ணல. ஓரளவுக்கு கதையோட போகிறதால நம்ம கதையில் ஃபுல்லாக இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறதால வந்து அந்த காமெடின்ற ஒரு ப்ளஸ் கொடுக்கவே இல்லை. அது இல்லாமல் அந்த கிளைமேக்ஸில் யாரா ஹீரோ அப்படின்னு பார்க்கும்போது சார்லி சார் ஸ்கோர் பண்ணிடுறாரு. அதுதான் ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. என்னடா அது அப்படின்னும் போது சார்லி சார் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் போய் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சில லேக் இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. யாருக்கான படம்னா 30+லாம் பார்க்கலாம். 30+ நான் 40+ வரைக்கும் பார்க்கலாம். ஏன்னா அவங்களாம் பிடிக்கும். வயசானவங்களாம் கொஞ்சம் அவங்களாம் கதையை வந்து புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சுக்கணும் என்னடா அப்படின்னு மாதிரி. ஏன்னா அங்கங்கே போகிறதால கடைசியில் கொண்டு போயிருப்பா அது யாருமே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. நம்மளாம் அந்த ஓரளவு புரிய வச்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான். மாஸ்கே படம் பிளாஸ்ட் கடல்ல இருக்கிறது மீன். நாங்க கவின் ஃபேனு. இது டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட், விக்ரமன் டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட்.
ஆனா கோடி படத்துல இதான் பெஸ்ட். போய் படத்தை பாரு. படத்தை போய் பாரு. போய் படத்தை பாரு. கதையை போய் பாரு. மூளைக்கு உண்டான படம் இது. ஆண்ட்ரியா ரோஸ்லயே அதான் பெஸ்ட். மாசு படத்துல எல்லாருமே மாசு. படத்தை போய் பாரு. போய் படத்தை நல்ல படம் அப்படின்றது இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டோரியில் எப்படியா இருக்கு? ஸ்டோரி அதான் ஒரு காமன் மேனோட ஸ்டோரி. அவங்களுக்கு கோவம் வந்தால் எப்படி இருக்கும்ன்றது, ஒரு கவர்மெண்ட் மேலேயோ அப்படி கோவம் வச்சுனா எப்படி இருக்கும்ன்றது தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் எல்லாருமே நல்லா இருந்துச்சு. ஆண்ட்ரியோட வில்லனிசம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுத்த ஸ்க்ரீன் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. கவின் எப்படி பண்ணியிருக்காரு? அவர் எப்போ அதே தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவர் நார்மலாக பண்ணுறது மாதிரி எப்பவுமே அவர் பண்ணுறது இல்லை. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது சூப்பராகும்.